ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, ஏமாந்து விட்டோம் என்ற உன் மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது. இனி நான் என்ன செய்ய போகிறேன், யாரை தான் நம்புவது என்று உனது புலம்பல்கள் எனக்கு புரிகிறது. என் குழந்தையே, உன்னை ஏமாற்றியவர்கள் நிலையை நான் உன் கண் முன்னே தெரியப்படுத்துவேன். இப்பொழுது இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. எப்பொழுதெல்லாம் துரோகிக்கப்பட்டு விட்டோமோ, ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்ற மனக்குமரல்கள்தான் உன் தூக்கத்தை கெடுக்கிறது. குழந்தையே, நம்பி ஏமாந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாக நிம்மதியாக வாழ்வது இன்னும் உன் மன அமைதியை தொலைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டுவிடும். பாவமானாலும் சரி, புண்ணியமானாலும் சரி, அவர் கணக்கில் சேர்ந்துவிடும். அவன் செய்த வினைகள் மீண்டும் அவனிடம் வந்து சேர தயாராக இருக்கும். ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான காலம் நேரத்திற்காக காத்து கொண்டு இருக்கும். கெட்ட நேரம் இன்னும் ஆரம்பமாகும் சூழ்நிலையில் அவன் கர்மவினை என்னும் நேரத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். கர்ம வினைகளை அனுபவிக்கும் நேரத்தில்தான் சிலர் தாம் செய்த தவறுகளை உணர்வார்கள். அப்படித்தான் குழந்தையே, உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான காலம் நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றையெல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க உன்னை தேடி அலைவார்கள். குழந்தையே, பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருக்கும் போது நீ செய்த புண்ணியம் உனக்காக காத்திருக்கும். உனக்கான காலம் நேரம் வரும்போது எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்துவிடும். உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலையை காக்க ஓடோடி வரும். குழந்தையே, அந்த நேரத்தில் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் கண்ணீருக்கும் மிகுந்த சந்தோஷங்களை அனுபவிப்பார். தீயவர்கள் ஒழிய ஒரு காலம் வருவதை போல நல்லவர்கள் வாழ ஒரு காலம் நிச்சயமாக வரும். உனக்கான நேரம் வரும்பொழுது உன்னை ஏமாற்றியவர்கள் நிலையை உன் கண் முன்பே காண்பாய். ஒரு காரியத்தில் துணிந்து இறங்கு. அது என்று உனக்கு வெற்றியை மட்டுமே தரும். என்னால் முடியும் என்று எந்த காரியத்தில் இறங்கி செயல்பட்டாலும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். என்னால் முடியாது என்று சொன்னால் அது கடைசி வரை முடியாமலே போய்விடும். அதனால் எந்த ஒரு வேலை செய்ய தொடங்கும் போதும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதுவே பழகிவிட்டால் அந்த வேளையில் இருக்கும் அதிகமான சுமைகள் கூட பஞ்சு மூட்டை போல் ஆகிவிடும். அதனால் எது செய்வதாக இருந்தாலும் முயற்சி செய்து பார். அது வெற்றியை தேடி தரும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை என்றும் வெல்லாது. முயலாது என்று எப்பொழுதும் சொல்லாதே. முயலாலும் ஜெயிக்க முடியும், ஆமையாலும் ஜெயிக்க முடியும். முடியாதது ஒன்று இல்லை. முயற்சி செய்யாமல் எதுவும் முடியாமல் போகாது. முயற்சி செய், ஜெயித்து காட்டுவாய். நாம் வெற்றி அடைகின்றோமோ தோல்வி அடைகின்றோமோ, ஆனால் நாம் முயற்சி செய்தோம் என்ற பக்குவம் போதும். முயற்சி செய்யாமலே மற்றவர்கள் கேலி செய்து தோற்றுவிட்டாய் என்று
கைதட்டி சிரித்தாலும் பரவாயில்லை. என்னால் முடியுதோ முடியவில்லையோ நான் முயற்சி செய்தேன், உங்களால் அது கூட செய்ய முடியவில்லையே என்று அவர்களிடம் சொல்லிப்பார். வாயை மூடுவார்கள். பின் அவர்கள் உணர்வார்கள். பிறர் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் குழந்தையே, நீ கவலைப்படாதே. நீ ஜெயிக்க பிறந்தவர்கள். இன்று இல்லை என்றால் நாளை ஜெயிப்பாய். வெற்றி காண்பவரே கடைசி வரை வெற்றி காண்பதில்லை. தோல்வி காண்பவர்கள் என்றும் தோல்வியை மட்டும் காண்பதில்லை. அதனால் எதுவும் கடந்து போகும். நீ எதற்கும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. நீ ஜெயிப்பாய். நீ என் பிள்ளை. உன்னை நான் என்றும் கைவிட்டு விட மாட்டேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. முடியாது என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்காதே குழந்தையே. உனக்கு துணையாக இன்றும் உன் அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக செயல்படு. துணிச்சலாக இரு. உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும், நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் நடத்தி காட்டி விடுவேன். என் குழந்தையே, உன் மனதில் வெகு நாட்களாக காத்து கொண்டு இருந்த விஷயத்தை நான் நடத்தி காட்டப் போகிறேன். இன்று உன் குழப்பங்கள் தெளிவடைய போகிறது. நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அது விரைவில் நடக்கும். எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்க போகிறது. என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. உனக்கான காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. மனம் தளராதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது. கவலைப்படாதே, விரைவில் அது நடக்கும். உன்னை எவ்வித தீங்கும் நீடிக்காமல் பார்த்து கொள்வது என் கடமை. என் குழந்தையே, உன்னை உன் அப்பா என்றும் ஒரு காலமும் கைவிடவும் மாட்டேன், கஷ்டப்படவும் விடமாட்டேன். என் செல்ல குழந்தைகள் அனைவருமே என் செல்ல பிள்ளைகள். உன் வாழ்க்கையை சூரியனின் ஒளியை போன்று பிரகாசிக்க போகிறது. உன் கஷ்டங்களை பார்த்து சோர்ந்து விடாதே செல்லமே. எல்லாமே ஒரு நாள் மாறும். உன் அப்பா மாற்றியும் காட்டுவேன். நீ எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்க தேவையில்லை. ஏன் எதற்கு அழ வேண்டும்? நீ எந்த தவறும் செய்யவில்லை அல்லவா? பின் எதற்கு அழுகிறாய் குழந்தையே? தவறு செய்தவர்களே எதுவும் செய்யாதது போன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள். நாம் தவறு செய்து விட்டோமே என்று கூட ஒரு நேரமும் யோசிக்க கூட இல்லை. தவறு செய்தவர்கள் அவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று உன் அப்பாவான எனக்கு தெரியும். என் பிள்ளை எப்பொழுதும் நல்ல பிள்ளை, யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காத குழந்தை என்று உன் அப்பாவிற்கு தெரியும். யாருக்கும் நீ தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்க தேவையில்லை. ஒரு நாள் உன்னை பற்றி புரிந்து உணர்ந்து வருவார்கள் உன்னிடம். அதனால் நீ எதற்கும் கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை. என் செல்லமே, யாரை நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அவர்கள் உனக்கு எந்த உதவியும் செய்ய போவதில்லை என்பதை உணர்த்தவே உன் அப்பா வந்துள்ளேன் குழந்தையே. நான் சொல்வதை கேட்க தயாராக இரு. உன் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு. உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. போலியானவர்களின் உறவுகளை நம்பி பொருளையும் நிம்மதியையும் இழந்து விட்டாய். நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறாய். தேவையில்லாமல் தேவையற்ற விஷயத்தை நினைத்து கலங்கிக் கொண்டு இருப்பதை விட்டுவிடு. இப்போதைக்கு உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ
அதை பற்றி மட்டும் யோசி. உன் வாழ்க்கை என் பொறுப்பு. நீ என்றும் என் பொறுப்பு குழந்தையே. உன் துன்பங்கள் அனைத்தும் ஒரு நாள் சரியாகிவிடும். நம்பிக்கையோடு இரு, எல்லாம் ஒரு நாள் மாறும். நீ எப்பொழுதும் நல்லதை மட்டும் நினைத்து செயல்படு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் குழந்தையே, உனது கர்மாக்கள் இன்னும் ஒழியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டே உன் உடல் நிலையை சரியாக கவனிக்காமல், சரியாக சாப்பிடாமல், எப்பொழுதும் அழுது புலம்பிக் கொண்டே இருப்பது சரியா? நான் எப்பொழுதும் உன்னிடம் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தாமரை பூ போன்று பூத்து குலுங்கிக் கொண்டே புன்னகையோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, உன் சந்தோஷமே என் சந்தோஷம். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் கண் பார்வையிலே நடக்கிறது என்பதை புரிந்து கொள் குழந்தையே. என்னை மீறி எதுவும் நடக்காது. உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன் அப்பா மீது வைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையை இழக்காதே. நீ என் செல்ல குழந்தை. உன்னை ஒரு காலமும் கஷ்டப்பட விட மாட்டேன். அழுது புலம்பியது எல்லாம் போதும். நம்பிக்கையே வெற்றிக்கு முதற்படி. நம்பிக்கையோடு காத்திருந்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அப்பாவை நீ நேசிப்பது உண்மையெனில் நம்பிக்கையை இழக்காதே. எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான முறையில் நடந்தே தீரும். என் குழந்தையே, கவலைப்படாதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன். ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக. நல்லதே நடக்கும்.